ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டெக் கேமர் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரெடிங் கோடு வாங்கலாம். ரெடிங் கோடு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது, அதை விட வாங்கிக்கிற முடியும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேமை ப்ளே பண்ணலாம். கேம் ப்ளே பண்ணுற மட்டும் இல்லை, நீங்கள் கிராச் பண்ணியும் இதில் வந்து ஃப்ரீயாக ரெடிங் கோடு மற்ற எல்லாத்தையும் வாங்க முடியும். இதில் நான் ரெடிங் கோடு ப்ரூஃபே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மற்ற எடுத்த ப்ரூஃப் எல்லாத்தையும் இதில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான். எல்லாம் ஒரே இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வாங்கிக்கிற முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மொபைல் டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி இந்த டெலகிராம் குரூப்லாம் ஷேர் பண்ணலாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க இன்றைக்கான அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் நான் எடுத்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஆப்பில் தான் இருக்கேன். இங்கே வந்து நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. இல்லை மை ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தேன். அதை கிளிக் கொடுத்தா பாருங்கள், இது எல்லாமே நான் எடுத்த ப்ரூஃப் தான். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இப்போ எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதில் நான் கூகுள் ப்ளே ரேடிங் கூட வாங்கியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் இருந்திருக்கு. மற்ற ப்ரூஃபையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு மேலே வந்து பாருங்கள், அதுவுமே இருக்குது. இது வந்து சூப்பரான ஒரு ஆப் தான். இதில் வந்து நீங்கள் வந்து ரேடிங் கூட வாங்கலாம், மற்ற ஆப்ஷனையும் வாங்கலாம். இதில் நான் எடுத்த ப்ரூஃப் தான் லைவாக நான் ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வாங்க இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுற சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராச் பண்ணிக்கலாம், கேம் விளையாண்டுக்கலாம், நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிராச் பண்ண ஃப்ரீயாக வந்து ரேடிங் கூட எல்லாத்தையும் வாங்கிக்கிற முடியும். இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் கொடுத்துருங்க. இப்போ இதில் அக்ரி கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ண வரைக்கும். ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து அவங்க மெயின் பேஜே உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்தோடனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் காயின் இருக்கும். உங்களுக்கு காயின் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணல, எனக்கு இல்லை. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, அதை ஸ்க்ராட்ச் பண்ணிக்க அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கலாம்? 499 காயின் கிடைக்கலாம், இல்லை 1000 காயின் கிடைக்கலாம், இல்லை வந்து எவ்வளோ கிடைக்கலாம். குறைஞ்ச ஒரு 499 காயின் உங்களுக்கு கிடச்சிரும். அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதெல்லாம் வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ராட்ச் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ராட்ச் முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்க்ராட்ச் கார்டை கலெக்ட் பண்ண சொல்லி பின்னாடி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ இந்த ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது காயின் கலெக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா நம்ம காயினை கலெக்ட் பண்ணால் ரேடிங் கோடு மற்ற எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்க போகிறோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம காயின் கலெக்ட் பண்ணதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறையா விதமான கேம் இருக்கும். இந்த கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பாருங்கள், நிறையா விதமான கேம் இருக்கா. இந்த கேமுக்கு 113 காயின், அடுத்து இந்த கேமுக்கு வந்து 200 காயின், அடுத்து வந்து இந்த கேமுக்கு 101 காயின், அடுத்து பாருங்கள் 68 காயின் வரிசையாக கொடுத்தா நிறையா விதமான கேம் இருக்கும். இந்த கேமில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை நிறையா விதமான கேம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா விதமான புது கேம் இருக்கும். இப்போ இந்த ப்ளே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டேரெக்டாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ண காயின் வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த கேம்லாம் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறோம், புதுசாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த கேம்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிற முடியும். எல்லாமே ஃப்ரீயாக விளையாண்டு நிறையா விதமான காயின் வந்து இந்த கேம் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே. இதில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ காயினும் கலெக்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு ஆப்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்வே. ஓகே, இதில் வந்து பாருங்கள் நிறையா விதமான சர்வே இருக்குது. இதில் வந்து 9400 காயின், அடுத்து 1200 காயின் இப்படி சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே லாக்கில் இருக்கும். பாருங்கள், எல்லாமே லாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் லாக்குடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து இங்கே வந்து பாருங்கள் சர்வே அண்ட் ஆப் டாஸ்க் கொடுத்து, இப்போ சர்வே கிளிக் பண்ணால் இதுவும் பாருங்கள் லாக்குடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஆப் டாஸ்க் கிளிக் பண்ணால் இதில் வந்து லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு லாக்குன்னு கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது எல்லாமே ஓப்பன் ஆகணும்னா ஒரே ஒரு கேமாக தான் ப்ளே பண்ணியிருக்கணும். அதாவது இந்த ப்ளே டைமில் நீங்கள் வந்து ஒரு கேமாவது ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ளே பண்ணி ஒரு காயினாவது கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி வந்து கேம் ப்ளே பண்ண அவசியம் இல்லை, மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
புதுசாக வர்றவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைமாக அது வந்து இதை அன்லாக் பண்ணியிருக்கணும். இது அதாவது கேம் விளையாண்டிங்க அப்படின்னா இதில் வந்து அன்லாக் ஆகும். இந்த கேம் விளையாடுறதுக்கு தனியாக காயினும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து இதுவும் வந்து அன்லாக் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் சர்வே கிளிக் பண்ணால் உள்ள நிறையா விதமான சர்வே இருக்கும். குறைஞ்சது ஒரு 100 200 சர்வே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ காயின் கிடைக்கும்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல காயின் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் ஆப் டாஸ்க் அதே தான். இதை கிளிக் பண்ணால் உள்ளே வந்து எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்கும். அதாவது ஒவ்வொருக்குள்ளேயும் 300 400 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதில் கேம் விளையாடுறது, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு கேமுக்கே வந்து 5000 காயின் 10,000 காயின் 20,000 காயின் கொடுப்பாங்க. அதே போல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் அதிகமாக கிடைக்கும். இது போல் இதுலேயும் நிறைய விதமான காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான காயின் கலெக்ட் பண்ணால் இந்த 2 ஆப்ஷன் தான். பட் இந்த 2 ஆப்ஷன் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் முடியும். அதனால் வந்து வந்தோடனே இந்த ப்ளே டைம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து ப்ளே பண்ணிடுங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காயின் ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம எப்படி அதிகமாக ஸ்க்ராட்ச் கார்டு கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஸ்க்ராட்ச் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தா பாருங்கள் எப்படி நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும்னா, செலக்ட் எ கேம் டு ப்ளே அண்ட் டவுன்லோட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேமாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் விளையாண்டா போதும். உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கேம் எங்கே ப்ளே பண்ணுறதுனா அப்படியே நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த ப்ளே டைம் இருக்கா, இந்த கேமை தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போ இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த காயினும் கிடச்சிடும். அதாவது இதில் உள்ள காயினும் கிடச்சிடும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிடும். இப்போ இதை ப்ளே நோ கொடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போகுமா, அங்கே இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி ஒரு நிமிஷம் கண்டினியூவாக ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதுக்குள்ளே பேக் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான காயின்ஸ் வந்து ஆட் ஆகும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து நிறையா காயின் கிடைக்கும். இதான் இங்கே பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா வச்சுன்னா அப் டு 1000 காயின் வரைக்கும் ஒவ்வொரு கிராஸுக்கும் கிடைக்கும். மொத்தம் 2 பெனிஃபிட் இதை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து கேம் விளையாண்ட மாதிரி ஆச்சு, அதில் காயினும் கலெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் கலெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. இது இருக்கிற பெஸ்ட்டான ஆப்ஷன். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் கிளிக் கொடுத்தா இதில் வந்து டெய்லி செக்இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செக்இன் பண்ணியும் நிறையா விதமான காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். மற்ற ஆப்பை விட இது பெஸ்ட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை பட் 2 விதமான ஆப்ஷனில் காயின் கிடைக்கும். அதாவது இந்த கேம் விளையாண்டிங்க அப்படின்னா காயினும் கிடச்சிடும், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்ட்லேயும் காயின் கிடைக்கும். அதனால் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண காயின்லாம் டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகுமா? இப்போ இந்த காயினை எப்படி யூஸ் பண்ணி ரைடிங் கோடு மற்ற எல்லாம் வாங்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நிறையா விதமான ஆப்ஷன் கொடுத்துருங்க. பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை, நிறையா கொடுத்தா எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் கூகுள் ப்ளே கார்டு தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறா பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் ப்ளே கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. இதில் பாருங்கள், 1000 காயின் எடுத்திங்கன்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். இதே 2500 காயின் தான் 25 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். இதே 10,000 காயின் தான் 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரெடிங் கோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதே போல் மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே எவ்வளோ காயின் தான் எவ்வளோ சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதில் யூஸ் பண்ண விருப்பமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ காயின் எவ்வளோ சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பான்னு யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ரெடிங் கோடு அதிகபட்சமாக இன்ஸ்டன்ட் அல்லது 24 கரெக்டாக வந்து உங்களுக்கு ரெடிங் கோடு கொடுத்துருவாங்க. இதில் நான் எடுத்த ப்ரூஃப்லாம் காமிக்கிறேன். மை ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், இது எல்லாமே நான் எடுத்த ப்ரூஃப் தான். பாருங்கள், நான் ரெடிங் கோடு வாங்கியிருக்கேன், மற்ற ஆப்ஷனும் நான் வாங்கியிருக்கேன். அதே வந்து என்னோடய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிப்பேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே ரெடிங் கோடு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே போல் இந்த ஆப்போட ப்ரூஃப்லாம் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இதோட இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.